நீ ஏமாற்றப்பட்டாலும் மற்றவர்களை ஏமாற்றாதே. உன்னால் மற்றவர்கள் ஏமாறாமல் பார்த்துக்கொள். உன்னை நம் வாழ்க்கையை சரி செய்து கொண்டிருக்கிறார் சாயப்பா என்று நினைத்து பல விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னை மாற்ற முடியாமல் நீ தவிக்கிறாய். அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வழியில் வசைபாடினாலும் அவர்களுக்கு மீண்டும் பதில் தராதே. அமைதியாக இருந்துவிடு. இதுவரை உன்னை ஆட்டிப் படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வரும் வியாழனில் தீரப்போகிறது. அப்பா கொடுப்பதை, அப்பா உனக்காக கொடுப்பதை தட்டிவிட்டு விடாதே. குழந்தையே, மற்றவர்கள் உன்னை துன்புறுத்தும்படி பேசினால் நீ தவறே செய்யாவிட்டாலும் அவர்களிடம் மன்னித்து விடுங்கள் என்ற வார்த்தையை சொல்லிவிடு. ஏன் தவறே செய்யாமல் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? நீயும் அவர்களோடு சம வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் இழந்து போவது உன் நிம்மதிதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்துவிட்டால் நீ அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. மற்றவர்களின் நலனை பற்றி யோசிப்பது தவறு ஒன்றும் இல்லை. மற்றவர்களுக்காக சிந்திப்பதும் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள்தான் உன் உலகம், அவர்களின்றி உன்னால் இயங்கவே முடியாது என்று நினைப்பதுதான் தவறு கண்மணியே.